நாங்கள் தான் உங்கள் லல்லிஸ் ஐடியாஸ். நம்ம டெய்லரிங் எபிசோடில் என்ன ஸ்லிங் பேக் தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஸ்லிங் பேக் நீங்கள் எங்கே வெளில போனாங்க போனாலும் உங்களுக்கு தேவையான பாஸ்புக் எல்லாமே வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை நீங்கள் ரிசப்ஷன் வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. இது நம்ம பெரிய சைஸ்லேயும் பண்ணிக்கலாம், சின்ன சைஸ்லேயும் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஸ்லிங் பேக் தைக்கிறதுக்கு தேவையான துணி பார்க்கலாமா? இது மெயின் பீஸ் 1, அதுக்கப்புறம் ரைஸ் பேக் 1, அதுக்கப்புறம் லைனிங் பீஸ் 1, மொத்தம் 3 பீஸு எல்லாம் ஒன்று எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் பாக்கெட்டுக்கு தேவையான துணி. பாக்கெட்டுக்கு 2 லைனிங் பீஸ் எடுத்துக்கணும். அப்புறம் ஹேண்டில் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், எவ்வளோ நீட்டு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஜிப்பு 3 எடுத்துக்கலாங்க, 3 தேவைப்பட 3 எடுத்துக்கலாம். அப்புறம் பைப்பிங்க்கு 2 பீஸு அந்த துணி. அப்புறம் அந்த சின்ன பிட் எதுக்குன்னா ஜிப்பு இன்ச்சு பத்தலைன்னா அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது அப்புறமா நாங்கள் சொல்லித்தரோம். நெக்ஸ்ட் அளவுகள். மெயின் பீஸ் அளவு பிரெத், அதாவது அகலம் 10 இன்ச்சு, அப்புறம் நீளம் லென்த் 20 இன்ச்சுங்க. இந்த அளவு 3 பீஸுக்குமே சேம் தான், அதாவது ரைஸ் பேக், அப்புறம் இந்த மெயின் பீஸ், அப்புறம் அந்த லைனிங் 3த்துக்குமே சேம் அளவு தான். பாக்கெட் துணிக்கு அளவு பார்ப்போம், அதே தாங்க, பிரெத் அதே 10 பிரெத் இன்ச்சு தான். நெக்ஸ்ட் லென்த்து 15 இன்ச்சு. இது 2 லைனிங் அந்த பாக்கெட்டுக்குமே சேம் தான், ரெண்டுமே ஒரே அளவு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜிப்பு நம்ம கிட்ட 9 இன்ச் தான் இருக்கு. நம்ம நம்மளுக்கு தேவையானது 10 இன்ச்சு. அதை நம்ம தைக்கும் போது எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த ஹேண்டிலுக்கு தேவையான அளவு 1.5 இன்ச் பிரெத்து, நீளம் நாங்கள் 70 இன்ச் எடுத்திருக்கோம். உங்களுக்கு தேவையான அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, மெயின் பீஸ் அண்ட் ரைஸ் பேக் ரெண்டுமே சேர்த்து ஒன்றா தைச்சிக்கணுங்க. லைனிங் அப்புறம் கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மெயின் பீஸ் அப்புறம் அந்த ரைஸ் பேக்கையும் தைச்சி வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருந்தால் அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ பக்கத்துல இருந்து கீழே சைடு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 2 சைடுமே மார்க் பண்ணிக்கோங்க. சைடுல 2 சைடுமே மார்க் பண்ணிக்கிட்டு ரூலர் வச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரியே தான் நம்ம ஆப்போசிட் சைட்லயும் பண்ண போறோங்க. பண்ணிட்ட பாருங்க பண்றப்போ. அதே மாதிரியே 2 இன்ச்சு மார்க் பண்ண மாதிரி இப்போ கட் பண்ணிக்கிறோம். 2 சைடும் கட் பண்ணிக்கிறோங்க. கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா, அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு இப்போ நம்ம ஜிப்பு வைக்க போறோம். ஜிப்பு அப்படியே திருப்பி வச்சுட்டு நம்ம லைனிங்க்கு பாக்கெட்டுக்கு லைனிங் துணி எடுத்தோம்ல, அந்த துணியை அப்படியே மேலே வச்சு ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ பாருங்க, அப்படியே மேலே வச்சுக்கணும். மேலே வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. அதை அப்படியே அந்த பக்கம் திருப்பி படிமான தையல் போட்டுக்கணுங்க. படிமான தையல் அப்படியே அந்த துணியை மடிச்சுட்டு அந்த சைடு வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ முன்னாடி கட் பண்ணி வச்ச பீஸை எடுத்து அப்படியே அந்த டிசைன் உள்பக்கம் வரா மாதிரியே மேலே ஜிப்புக்கு மேலே வச்சு அப்படியே தையல் போட்டுக்கணுங்க. அந்த டிசைன் உள்பக்கம் வரா மாதிரியே வச்சு தையல் போட்டுக்கணும். இப்போ தையல் போட்டாச்சுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஜிப்பு தைக்கும் போது நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணி தான் தைக்கணும். ஏன்னா
ஜிப்புக்கும் அடிப்படாது. அப்போ தான் ஜிப்பு ஓப்பன் பண்ணி வச்சா தான் ஜிப்புக்கும் அடிப்படாது, மிஷினுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஜிப்பை ஓப்பன் பண்ணி தைக்காம க்ளோஸ் பண்ணி தைச்சோன்னா நம்மளோட தையல் மிஷினுக்கு ரொம்ப சேதாரம் வரும். அதாவது அதோட அந்த ஊசி சைஸ் மாறிடும், அதனால தையல் ஒழுங்காக விழாது. ஸோ இப்போ படிமான தையல் போட்டு எல்லாம் முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த அட்ஜஸ்ட் பண்ணதே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ 2 சைடும் பாருங்க ஜிப்பு வச்சாச்சு. இப்போ உள்ள பாக்கெட்டுக்கு துணி கொடுக்க போறோம். அந்த துணி கொடுத்ததை ஜாயின் பண்ண போறோம். ஒன்றும் இல்லை, ஜாயின் பண்றது எப்படின்னா அந்த ஜிப்புக்கு மேலே அந்த துணி சரி சமமாக வச்சு அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும். ரொம்ப ஈஸி தாங்க இந்த மாதிரி பேக் தைக்கிறதுலாம். நீங்கள் வீட்லேயே அழகாக செஞ்சு போட்டுக்கலாம். இப்போ 2 சைடும் பாக்கெட்டுக்கு வச்சாச்சு, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 10 இன்ச்சு பிரெத்து அப்புறம் 20 இன்ச்சு லென்த்து வச்சோம்ல, அந்த பீஸை எடுத்து அப்படியே 4 பக்கமும் தையல் போட்டுக்கணுங்க. பாருங்க, அப்படியே சரி சமமாக வச்சு 4 பக்கமும் தையல் போட்டுக்கிட்டதுக்கப்புறம் ஜிப்பு வைக்கணும். இதுதான் லாஸ்ட் ஸ்டெப். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்ப்போம். முன்னாடியே அட்ஜஸ்ட் பண்ணோம்ல, அதெல்லாம் எப்படின்னு பார்ப்போம். இந்த 2 பிட்டு துணியும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா அந்த லாஸ்ட் ஜிப்பு எண்டில் இந்த 2 மேலேயும் கீழேயும் 2 சின்ன பிட்டு எடுத்துக்கிட்டு அந்த கடைசி எண்டு அந்த ஜிப்பு எண்டில் தைச்சுக்கணும். இப்போ தைச்சாச்சு. இப்போ திருப்பி அப்படியே ஒரு படிமான தையல் போட்டா வேலை ஓவருங்க. இதுதான் அட்ஜஸ்ட் பண்றது. உங்களுக்கு ஜிப்பில் பத்தலைன்னா இந்த மாதிரி துணி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ஜிப்பு இல்லை அப்படின்னு தைக்காம இருக்காதீங்க. செம்ம ஈஸியான மெத்தடுங்க. இப்போ ஜிப்பு தைச்சாச்சு. அட்ஜஸ்ட் பண்றது எப்படி நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. ஸோ பக்கா கட் பண்ணியாச்சு. இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு என்னன்னா இதை அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்போ ஃபைனல் ஜிப்பு வைக்க போகிறோம். இந்த ஃபைனல் ஜிப்பும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பாருங்கள், இப்போ ஜிப்பை வைக்க போகிறோம். அதை அந்த மாதிரி வச்சு இப்படி திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வச்சுக்கிட்டு அங்கே 2 சைடு ஈக்குவலாக வச்சு அங்கே ஒரு தையல் போட்டுக்கணும். இப்போ 2 சைடு தைச்சாச்சு. இப்போ இது பார்க்க நல்லா இல்லைல்ல, இதுக்கு பார்க்க அழகாக இருக்க பைப்பிங் கொடுக்க போகிறோம். பைப்பிங் ஒரு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக எப்படி பண்ணுறது பார்ப்போம். இப்போ இந்த கரை சைடு பக்கமாக ஒரு மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அந்த 2 பைப்பிங் பீஸ்க்கு எடுத்தோம்ல, அதில் தையல் போட்டுக்கிட்டு போட்டாச்சா. இதை அப்படியே அந்த ஜிப்பு பக்கம் வச்சு அந்த இது இல்லாத பக்கம் பைப்பிங் மடிச்சு தைக்காத பட்டத்தில் அப்படியே ஒரு தையல் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு மடிச்சு தைச்ச பக்கத்தை அப்படியே அந்த பைப்பிங் வச்ச பக்கத்தை அப்படியே திருப்பி மடிச்சு அப்படியே தையல் போட்டுக்கணும். அப்போதான் பார்க்க நீட்டாக இருக்கும், அந்த பிசுரே இல்லாமல் இருக்கும். 2 பக்கமும் அதே மாதிரி பண்ணியாச்சு. இப்போ பாருங்க அழகாக இருக்கு. இப்போ லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா ஹேண்டில் வைக்கிறது. ஹேண்டில் வைக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லைங்க. நம்ம எப்படி பைப்பிங் வச்சோமோ அதே மாதிரி கரை வச்ச இருக்கிற சைடை மடித்து தைச்சிக்கிட்டு அப்புறம் அந்த கரை இல்லை, அதாவது மடித்து தைக்காத சைடை உள்ளே வச்சு அப்படியே நம்ம பார்க்குற பாருங்க அந்த மாதிரி மடித்து தைக்கணும். பைப்பிங் இருக்கிற சைடு வெளில இருக்கணும், பைப்பிங் இல்லாத சைடு உள்ளே இருக்கணும். அந்த மாதிரியே ஒரு தையல் போட்டுக்கணுங்க.
எண்டு வரைக்கும் போட்டாச்சு. அதே மாதிரி தான் ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுக்கணும். வச்சு மடிச்சு தைச்சு. ரொம்ப ஈஸி தாங்க. இந்த மாதிரி ஹேண்டில் அப்புறம் இந்த பைப்பிங் எல்லாமே ஈஸி தான், வீட்லேயே செஞ்சிடலாம். இந்த மாதிரியே வீட்டில் வந்து உங்கள் குவாரண்டைன் டேஸை இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து குவாரண்டைன் எவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் தெரியவே தெரியாது. இந்த மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக இருங்க. இப்போ பாருங்கள் எல்லாம் தைச்சாச்சா. இப்போ இந்த பைப்பிங் கொடுத்தோம்ல அதை அப்படியே மடித்து தைச்சுக்கணும். இப்போ நீட்டாக அடிச்சா எவ்வளோ அழகாக நம்ம பேக் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். இதை ஃபார்மலாகவும் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை பார்ட்டி வியர்ஸ்க்காகவும் எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் வந்து வீட்லேயே உங்கள் கையால் உங்கள் மிஷினில் நீங்களே தைச்சு இந்த பேக்கை வந்து வெளில போட்டு போகும்போது, கொரோனாலாம் முடிஞ்சுட்டு வெளில போட்டு போகும்போது நீங்களே ஒரு கெத்தாக ஃபீல் ஆவீங்க. ஏதோ சாதிச்ச மாதிரி. ஆமாம், நீங்கள் உண்மையிலே ஒரு பேக் தைச்சிருக்கீங்க. எத்தனை பேர் இந்த மாதிரி தைப்பாங்க? நீங்கள் செஞ்சு நீங்கள் தைச்சு வெளில போட்டு போங்க. இந்த மாதிரி மறக்காமல் யூஸ்ஃபுல்லாக குவாரண்டைனை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த பேக் நீங்கள் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வந்து பேங்க்குக்கு போகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஜிப்பு ஓப்பன் பண்ணி நம்ம என்ன தைச்சிருக்கோம்னு பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். இப்போது மெயின் ஜிப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சைட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் தம்ஸ் அப் அழுத்துங்க. அதாவது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பை பாய்.